சொந்த ஊரை சேர்ந்த 50 முதியவர்களை முதல் முறையாக விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்று மகிழ்வித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர். தனது தந்தைக்கு செய்ய முடியாததை முதியவர்களுக்கு செய்து அசத்தியுள்ளார். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலோ வாழ்ந்திடுராசா. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த மங்களம் சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலன். இவர் தனியார் நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குநராக இருந்து வருகிறார். தனது தந்தையை ஒருமுறையாவது விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை நிராசையானதால் அதனை ஈடுகட்ட தன்னுடைய சொந்த ஊரைச் சேர்ந்த சில முதியவர்களை விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்று மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளார் இவர். நட்பு வட்டத்தில் உள்ள குடும்பங்களில் இருக்கும் 50 முதியவர்களை கோவையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் 2 நாள் சுற்றுலா அழைத்து சென்றார். எங்களுடைய அப்பாவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் காலத்தின் சூழ்நிலையில் அவரோட உடல்நிலை ஒத்து வரல. இன்றைக்கி அவர் எங்களோட இல்லை. ஸோ இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு நம்ம செய்ய முடியலையேன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதில் இருக்கிற வயசானவங்களை நிச்சயமாக நம்ம கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு. சென்னையில் முக்கிய சுற்றுலா தலங்களான மெரினா கடற்கரை, வடபழனி முருகன் கோவில் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வேன் மூலமாக முதியவர்களை அழைத்து சென்றதுடன் மெட்ரோ ரயிலில் அவர்களை பயணிக்க வைத்துள்ளார். முதல் முறையாக விமானம், மெட்ரோ ரயில் பயணம் செய்த முதியவர்கள் பேரானந்தம் அடைந்தனர். நல்லா ஜோராக இருந்தது. எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் இப்படி போய் எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறோம். அவங்க ஓட்டுக்கு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கிறோம். நல்லா ஜாலியாக இருக்குது. நிறைய பக்கம் கூட்டிட்டு போறாங்க. நிறைய அனுபவம். மெட்ரோ ரயில்ல வந்தாங்கன்னு ஜிக்கு ஏறினா பறந்த மாதிரி, சிட்டுக்குருவி மாதிரி அதில் ஏறினே இறங்கணும். நம்ம ஜாலியா இருந்தது. விமான பயணம் என்பதை கனவிலும் நினைத்திராத முதியவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் வாயிலாக மகிழ்ச்சியடைந்த பாலனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.